Module number 1.8.03. Topic name Leadership Skills. வணக்கம் நண்பர்களே, இந்த முக்கியமான மாடல் லீடர்ஷிப் ஸ்கில்ஸை புரிந்து கொள்வோம். மாடல் முடிவில் நாம் அறிவோம். 1. லீடர்ஷிப் தலைமைத்துவம் வரையறை. 2. லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் தலைமைத்துவ திறமைகள். 3. லீடர்ஷிப் வகைகள். 4. லீடர்ஷிப் முக்கியத்துவம். லீடர்ஷிப் வரையறை. லீடர்ஷிப் என்பது ஒரு தனிநபரின் அல்லது தனிநபர் குழுவின் பின்தொடர்பவர்கள் அல்லது பிற உறுப்பினர்களின் செல்வாக்கு செலுத்துவதற்கும் வழி நடத்துவதற்கும் ஆகும். நண்பர்களே, நாம் இப்போது லீடர் ஸ்கில்ஸ் பற்றி பார்ப்போம். பின்வனவற்றுள் ஈடுபடுபவர்கள் ஒரு லீடர், தலைவர், எதிர்காலத்தை பற்றி எழுச்சியூட்டும் பார்வையை உருவாக்குகிறது. பார்வை உருவாக்குவதற்காக லீடர் போன்ற கருவிகளின் உதவியுடன் நிறுவனங்களின் பலங்களையும் கவனம் செலுத்துகிறார்கள். A. போர்ட்டரின் 5 படைகள். B. பெஸ்ட் பகுப்பாய்வு. C. USP பகுப்பாய்வு. D. முக்கிய திறன். E. ஸ்வாட் பகுப்பாய்வு. எதிர்காலத்தை பற்றிய எழுச்சியூட்டும் பார்வையை உருவாக்குகிறது. தொலைநோக்கு லீடர்ஸ் தொழில்துறையின் வளர்ச்சி, போட்டியாளர்களின் நடத்தை, ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகள் மற்றும் எதிர்கால சந்தைகளில் வெற்றி பெறும் உக்திகள் மற்றும் நுட்பங்களை பற்றி சிந்திக்கிறார்கள். மக்களை ஊக்கப்படுத்துதல் மற்றும் ஊக்கப்படுத்துதல். ஒரு குழுவை முழு திட்டத்திலும் ஊக்கப்படுத்துதல் கடினம். ஆனால் பெரிய லீடர்ஸ் பொதுவாக எதிர்பார்ப்பு கோட்பாடுகள் மூலம் இதை செய்கிறார்கள். எதிர்பார்ப்பு கோட்பாடு. கடின உழைப்பு நல்ல முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என்ற எதிர்பார்ப்பு. நல்ல முடிவுகளுக்கு கவர்ச்சிகரமான வெகுமதிகள் அல்லது ஊக்கங்களுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்ப்பது. பார்வையை வழங்குவதை நிர்வகித்தல். பொதுவாக ஒரு அர்ப்பணிப்புள்ள மேலாளரின் உதவியுடன் பார்வை சரியாக வழங்கப்படுவதை லீடர்ஷிப் உறுதி செய்ய வேண்டும். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பார்வையுடன் இணைக்கப்பட்ட குழு உறுப்பினர்களுக்கு லீடர்ஷிப் திறன் இலக்குகளை வழங்கும். பார்வையை அடைய பயிற்சி அளித்தல் மற்றும் ஒரு குழுவை உருவாக்குவதல். பல நன்கு நிறுவப்பட்ட பிரபலமான மாதிரிகளை அணிகள் உருவாக்கப்படுகின்றன. பால்பின் டீம் ரோல்ஸ் அணுகுமுறை. 2. ப்ரூஸ் டர்கின்ஸ் உருவாக்கம், புயல் ஒழுங்குமுறை மற்றும் செயல்திறன் கோட்பாடு. நண்பர்களே, தேவையான வரையறை மற்றும் லீடர்ஷிப் ஸ்கில்ஸை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். இப்போது லீடர்ஷிப்பின் வகைகள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை குறித்து புரிந்து கொள்வோம். பின்வருபவை பல்வேறு வகையான லீடர்ஷிப் பாணிகள். 1. ஆட்டோகிராட்டிக் ஆர் அத்தாரிட்டேரியன் லீடர்ஷிப், சர்வாதிகார அல்லது சர்வாதிகார தலைமை. 2. பேட்டர்னலிஸ்டிக் லீடர்ஷிப், தந்தை வழி தலைமை. 3. டெமோக்ராட்டிக் ஆர் பார்ட்டிசிபேட் லீடர்ஷிப், ஜனநாயகம் அல்லது பங்கேற்பு தலைமை. 4. லைசஸ் ஃபேர் ஆர் ஃப்ரீரின் லீடர்ஷிப், லைசஸ் ஃபேர் அல்லது ஃப்ரீரின் தலைமைத்துவம். ஆட்டோகிராட்டிக் ஆர் அத்தாரிட்டேஷன் லீடர்ஷிப், சர்வதிகார அல்லது சர்வதிகார தலைமை. இந்த வகையான லீடர்ஷிப் அத்தாரிட்டேரியன் லீடர் அவரை பின்பற்றுபவர்களுக்கு இடையில் வேறுபடுகிறது. அவர்கள் பின் தொடர்புகளுடன் மட்டுமே ஒரு தொழில்முறை உறவை மட்டுமே உருவாக்குகிறார்கள். அத்தாரிட்டேரியன் லீடர் வேலையை திறனில் கவனம் செலுத்துகிறார்கள், மேலும் மற்ற லீடர்ஷிப் பாணிகளையும் முன்னேற்றத்திற்கும் தடையாக கருதுகின்றனர். ஆட்டோகிராட்டிக் ஆர் அத்தாரிட்டேரியன் லீடர்ஷிப், சர்வதிகார அல்லது சர்வதிகார தலைமை
தனித்தனியாக இலக்குகளை அமைக்கிறது. முதன்மையாக ஒரு வழி மற்றும் கீழ்நோக்கிய தகவல் தொடர்புகளில் ஈடுபடுகிறது. பின் தொடர்புகளுடன் கலந்துரையாடல் கட்டுப்படுத்துகிறது. தொடர்புகளில் ஆதிக்கம் செலுத்துகிறது. பெட்டர்னலிஸ்டிக் லீடர்ஷிப், தந்தைத்துவ தலைமை. ஒரு பெட்டர்னலிஸ்டிக் லீடர் ஒரு பெற்றோரின் உருவத்தை போல செயல்படுகிறார். மேலும் ஒரு பெற்றோரைப் போலவே அதிகாரிகளையும் கவனித்துக் கொள்கிறார். அவர் அல்லது அவள் பின்தொடர்புகள் மீதும் முழு அக்கறை காட்டுகிறார். அதற்கு பதிலாக தனது மக்களின் முழு நம்பிக்கைகளையும் விசுவாசத்தையும் பெறுகிறார். பெட்டர்னலிஸ்டிக் லீடர்ஷிப், தந்தை வழி தலைமை. அத்தகைய லீடர்ஸ் கீழே உள்ள தொழிலாளர்கள் தலைவர்கள் சொல்வதை முழுமையாக கடைபிடிக்கிறார்கள். மேலும் சுதந்திரமாக வேலை செய்ய மாட்டார்கள். சக ஊழியர்களிடையே மிகவும் சுமூகமான உறவு உள்ளது. அத்தகைய தொழிலாளர்கள் நீண்ட காலத்தில் நிறுவனத்தில் தங்கள் முளைக்கிறார்கள். அவர்கள் லீடர்கள் அல்லது ஒருவரை ஒருவர் தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைகளை கூட விவாதிக்கிறார்கள். டெமோக்ராட்டிக் ஆர் பார்ட்டிசிபேட் லீடர்ஷிப். குழு உறுப்பினர்களுடன் முடிவெடுக்கும் திறன்களை லீடர் பகிர்ந்து கொள்கிறார். குழு உறுப்பினர் நலன்களை ஊக்குவிக்கிறது மற்றும் சமூக சமத்துவத்தையும் நடைமுறைப்படுத்துகிறது. இது அதிக உற்பத்தி திறன், உறுப்பினர்களிடமிருந்து சிறந்த பங்களிப்பு மற்றும் குழு மன உறுதியை அதிகரிக்க வழிவகுக்கிறது. டெமோக்ராட்டிக் அல்லது பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப். பாத்திரங்கள் தெளிவாக அல்லது சூழ்நிலைகள் அல்லது பின்பற்ற வேண்டிய காலக்கெடுவில் டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் தகவல் தொடர்பு தோல்விகள் மற்றும் முடிக்கப்படாத திட்டங்களும் வகுக்கும். குழு உறுப்பினர்கள் திறமையான மற்றும் தங்கள் அறிவுகளை பகிர்ந்து கொள்ள இருக்கும் சூழ்நிலைகளில் டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் சிறப்பாக செயல்படுகிறது. லெஸி-ஃபேர் லீடர்ஷிப். இந்த வகையான லீடர்ஷிப் 1939 லெவின் லிப்பிட் மற்றும் ஒயிட் ஆகியோரால் விவரிக்கப்பட்டது. இந்த லீடர்ஷிப் பாணியில் முடிவெடுக்கும் அனைத்து உரிமைகளும் அதிகாரங்களும் தொழிலாளிக்கு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது. லெஸி-ஃபேர் லீடர் பணியை முடிப்பது குறித்து முடிவெடுப்பது குறித்தும் முழு சுதந்திரத்தை பின்பற்றுபவர்களுக்கு இது அனுமதிக்கிறது. லெஸி-ஃபேர் லீடர்ஷிப் இது பின்தொடர்பவர்கள் சுய ஆட்சியை அனுமதிக்கிறது. மேலும் கோரிக்கையின் பேரில் வழிகாட்டுதல்களையும் ஆதரவையும் வழங்குகிறது. அத்தகைய லீடர்ஸை பின்தொடர்பவர்கள் அவர்களின் இலக்குகளை நிறைவேற்ற தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் வழங்குகிறார்கள். ஆனால் முடிவெடுப்பதில் நேரடியாக அவர்கள் பங்கேற்கவில்லை. லாஸிஸ்-ஃபேர் லீடர்ஷிப் பயனுள்ளதாக இருக்கும்போது பின்தொடர்பவர்கள் தங்கள் வேலையை பற்றி பெருமிதம் கொள்கிறார்கள். அதை தாங்களாகவே வெற்றிகரமாக செய்வதற்கான உந்துதலை கொண்டுள்ளனர். பின்தொடர்பவர்கள் மிகவும் திறமையானவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் படித்தவர்கள். பணியாளர்கள், நிபுணர்கள் அல்லது ஆலோசகர்கள் போன்றவர்கள் வெளி நிபுணத்துவம் கொண்டவர்களை பயன்படுத்துகிறார்கள். பின்பவர்கள் நம்பகமானவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள். லீடர்ஷிப் முக்கியத்துவம். லீடர்ஷிப் முக்கியமானது ஏனெனில் லீடர்ஷிப் பயனுள்ள தகவல் தொடர்பு மற்றும் நேர்மறையான உக்திகளை உருவாக்குகிறது. ஒரு பணி அல்லது திட்டத்திற்கான உற்சாகமான லீடர்ஷிப் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தும், ஏனெனில் அவர்கள் உயர்மட்ட அதிகாரிகளின் அர்ப்பணிப்பை காண முடியும். லீடர்ஷிப் நேர்மறையான அணுகுமுறைகளை தொற்று நோயாக இருக்கும், மேலும் நிறுவனத்தில் உள்ள அனைவருக்கும்
நேர்மறையானவர்களாக மாற்றும். எனவே நண்பர்களே, இந்த மாடியூல் முடிவுக்கு வருகிறது. விரைவாக மறுபரிசீலனை செய்வோம். நாங்கள் கற்றுக்கொண்டவை: 1. தலைமைத்துவத்தின் வரையறை. 2. தலைமைத்துவ திறன்கள். 3. தலைமைத்துவத்தின் வகைகள். 4. தலைமைத்துவத்தின் முக்கியத்துவம்.